ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ CRUD அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்துட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே மாதிரி. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியலனா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் ஸ்டோரில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யாராவது பீப்புள்ஸ் 2024 பீப்புள்ஸ் ஆர் 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் பீப்புள்ஸ் யாராவது இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருப்பீங்க நிறைய பீப்புள்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி இது எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இது பண்ணலாம், போர்ட்ஃபோலியோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா கீழே மென்டர்ஷிப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்த மாதிரி CRUD ஹைரிங் இன்டர்ன்ஷிப் ஆர் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 2025 பேட்சஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ஃபாஸ்ட் பாத் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த CRUDல வந்து ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரோல் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பெங்களூரில் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி CRUD வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் தான். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். தென் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2024 அண்ட் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் நமக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 58,000 வரைக்கும் இப்போ மந்த்துக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்காக மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த கம்பெனி சைட்லேருந்து சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் வில் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆன் டிஸ்பரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தட்ஸ் ஸ்டில் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் CRUD அப் எய்ம்ட் அட் த வேஸ்ட் நம்பர் ஆஃப் டிவர்ஸ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப் a நியூ ஃபியூச்சர்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் wireframes மாடல்ஸ். தென் டிரான்ஸ்லேட் டிசைன்ஸ் அண்ட் wireframes into high quality code. Then ensure the best possible performance quality and responsiveness of the CRUD app. Then collaborative with the other engineers, experience our technical culture and build a fast growing team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அந்த நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் wireframes எல்லாத்தையும் வந்து நீங்கள் அந்த மாடல்ஸை புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட கொலாபரேட்டிவான டீமில் அந்த பெரிய டீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் அப்ளை இஃப் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோன்னா உங்ககிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் ஆஃப் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் கோடிங் டு பப்ளிஷிங் தி ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் த ஆப்ஸ் இன் ஃப்ளட்டர், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசைன் கைட்லைன்ஸ், த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் ஃப்ளட்டர், ப்ரொஃபிஷியன்சி இன் தி டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரொஃபிஷியன்ட் இன் RESTful API to connect mobile apps to back-end services, a skill to deliver pixel perfect implementation of designs, then an attitude to constantly learning and looking to ways new improve yourself and the process around you, then eagerness to work agile team environments and the self starter and consistency member of the team அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளட்டர் டெவலப்பர் தேவை. ஸோ இந்த ஃப்ளட்டர் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் நாலேஜ் இருக்கணும், அதுவும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் ஃப்ரேம்வொர்க்லேயும் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் டெவலப் பண்ணுறதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தென் RESTful API அப்படிங்கிற ஒரு அந்த ஏபி கனெக்ட் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஸோ அதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், பெருசாக அவங்க எதுவும் கேட்கல. ஸோ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷன் லிங்க்குமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ரெஸ்யூம்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன். ஸோ இதெல்லாமே வந்து இந்த 4 மட்டும்தான் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி. இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இதில் எதுவுமே வந்து அன்மேண்டேட்ரி தான். ஆனால் இதை
கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருங்க. தென் கிராஜுவேஷன் இயர்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2024 2025 மட்டும் தான் இவங்களே ஹையர் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்கும். ஸோ சப்மிட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களோட போர்ட்ஃபோலியோஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் 1-to-1 செஷனை கனெக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.